الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ஜும்ஆவுடைய ஃபர்தான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. உலகம் இன்று மாறிக்கொண்டே இருக்கிறது. அல் ஆலமு முத்தகையிரும், உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, மாறாதது மாற்றம் ஒன்றே என்று சொல்லுவார்கள். உள்நாட்டு அரசியல் அரங்கமும் சர்வதேச அரசியல் களமும் நாளுக்கு நாள் மாற்றம் கண்டு பல்வேறு வகைகளில் சூடுபிடித்து வருவதை நாம் அன்றாடம் பார்த்து வருகிறோம். இந்திய நாட்டை பொறுத்தவரை ஓட்டு திருட்டு, அந்த ஓட்டு திருட்டின் மூலமாக ஜெயித்து விடலாம் என்று இருமாப்பில் இருந்த ஒன்றிய அரசுக்கு பேரிடி விழுந்து, எனவே அந்த சதியை, அந்த ஊழலை, அந்த தப்பை இனி செய்ய முடியாது என்ற ஒரு நிலை இப்பொழுது உருவாகி ஓட்டு திருட்டை பற்றி இந்தியா முழுவதும் பரபரப்பாக எல்லா மக்களும் பேசுகிற ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிற இந்த சூழ்நிலையில் குக்கிராமம் வரை அதை பற்றிய பேச்சு பேசப்படுவதை அறிந்த நடுவண் அரசு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக, அவர்களுடைய பேசுபொருளின் தலைப்பை மாற்றுவதற்காக ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்ற ஒன்றை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஏற்பாடு செய்து அறிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாளுக்கு நாள் ஓட்டு திருட்டு என்பது, வாக்கு திருட்டு என்பது பூதாகரமான புதிய பல செய்திகளை அது தெரியப்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற நிலையையும் நாம் பார்க்கிறோம். இது இந்தியாவுடைய சூழ்நிலை என்றால், சர்வதேச அளவில் உலகத்தில் இன்று காசாவின் மீது இஸ்ரேலிய அரசு நடத்தி கொண்டிருக்கிற பயங்கரவாத தாக்குதல் கிட்டத்தட்ட 200 மாதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு நாட்களாக அந்த காசா மக்களின் மீது அனாதரவான, ஆயுதம் இல்லாத பொதுமக்களின் மீது இந்த மூடத்தனமான, வெறித்தனமான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உலகம் இப்பொழுது சற்று விழித்து அதற்கு எதிரான குரலை, அதற்கு எதிரான கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை இப்பொழுது நாம் கண்டு வருகிறோம். உலகத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான பல்வேறு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் திசை திரும்பி இருக்கிறது, அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் அறிகிற பொழுது
இங்கே என்ன நடக்கிறது என்பதை நம்மால் கூட புரிந்து கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை தொடுத்ததன் மூலமாக காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றி இன அழிப்பு செய்யக்கூடிய அந்த கொடூரத்தை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதற்கான பல்வேறு காரணம், காசா மக்களை ஏன் அங்கிருந்து விரட்ட வேண்டும், காசா மக்களை அங்கிருந்து ஏன் துரத்த வேண்டும் என்றால், காசா என்பது நிறைய அருள் வளங்களை பெற்ற ஒரு பகுதியாகும். நிறைய எரிவாயு சக்திகள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த வளத்தை கொள்ளையடிப்பதற்காக, சூறையாடுவதற்காக, அதை கைப்பற்ற வேண்டும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் துடிதுடித்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. ஒரு சுயநலத்திற்காக, சுயலாபத்திற்காக ஒரு நாட்டினுடைய மக்களை கொன்று குவிப்பதை அவர்கள் சாதாரணமான ஒரு நிகழ்வாக செய்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகம் இப்பொழுதாவது விழித்து கொண்டதே என்று நினைக்கும் பொழுது சற்று சந்தோஷம் ஏற்படுகிறது. இன்றைய செய்திகளை நாம் பார்த்தால் நம்ப முடியாத பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் யுத்தம் நிறுத்தப்பட்டு விட்டது என்று அறிவிப்பும் வந்திருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட நிர்பந்தம் ஏற்பட்டது என்றால், காசா மக்கள் பசி பட்டினியோடு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் என்றும் கூட பார்க்காமல் அவர்களை கொன்று குவித்து வருகிறார்கள். காசா மக்களுடைய குழந்தைகளை பார்த்தால் எலும்பும் தோலுமாக காட்சி தருகிறார்கள். சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, குடிப்பதற்கு ஒன்றும் இல்லை, தானும் கொடுப்பதில்லை, யாராவது கொடுக்க முன்வந்தாலும் அவர்களை அனுமதிப்பதும் இல்லை என்ற கொடூரமான நிலையை இஸ்ரேல், அயோக்கியத்தனமான அந்த நாடு எடுத்து வந்திருக்கிறது. குளோபல் சுமுத் புளூட்டோலியா என்ற 50 கப்பல்கள் சர்வதேச நாடுகளிலிருந்து, உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து காசா மக்களுக்கு மருந்து பொருட்கள், மருத்துவ உதவிகள், மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதற்காக தேவையான சாதனங்களோடு அங்கு புறப்பட்டு போய்கொண்டிருக்கிற காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கப்பலின் மீதும் இவர்கள் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி இடைமறித்து வருகிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த நாடுகள், அந்த புளோட்டோலிலா என்ற அந்த 50 கப்பல்களில் முக்கியமாக G7 இடம்பெற்றிருக்கிற பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும், அதே மாதிரி ஸ்பெயின் அதுவும் இந்த கப்பலை அனுப்பியிருக்கிறது. இத்தாலி, ஸ்பெயின் இந்த கப்பலை பாதுகாப்பதற்காக வேண்டி நேவி ஷிப் என்று தனியாக ஒன்றை அனுப்பியிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே கடுமையான கொடுமை செய்து கொண்டிருக்கிற அந்த பெஞ்சமின் நெதன்யாகு போர் குற்றவாளி, சர்வதேச குற்றவாளி என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC அதாவது அவரை கைது செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் அனுப்பியிருக்கிறது. எனவே உலகத்தினுடைய பல நாடுகள் எங்கள் நாட்டுக்கு அவர் வந்தால், பெஞ்சமின் நெதன்யாகு எங்கள் நாட்டுக்கு வந்தால் அவர்களை நாங்கள் அரெஸ்ட் செய்வோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா செல்ல வேண்டிய அந்த பெஞ்சமின் நெதன்யாகு ஐநா சபையினுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி அமெரிக்கா செல்ல வேண்டிய அந்த பெஞ்சமின் நெதன்யாகு சாதாரணமாக இஸ்ரேலில் இருந்து புறப்படுகிற பொழுது எந்த வான் வழியை பயன்படுத்துவாரோ அந்த வான்வழியை மாற்றி தடை செய்யப்பட்ட கைது பிடிவாரண்டை ஒப்புக்கொண்ட நாடுகள் அந்த நாட்டின் வழியாக பறக்காமல் ரூட்டை மாற்றி போய் அமெரிக்கா சென்றிருக்கிற அளவுக்கு ஒரு பலகீனமான ஒரு நிலையில் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்றாலும் அவருடைய கொழுப்பு அடங்கவில்லை, அவருடைய திமிர் அடங்கவில்லை. பாலஸ்தீனம் இனி உருவாகாது, காசாவையும் மேற்கு கரையையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று இன்றும் கூட திமிர்த்தனமாக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். காசாவிலே நடக்கிற கொடுமைகளை சொல்லி மாளார்.
ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு குழந்தை இஸ்ரேலால் கொல்லப்படுகிறது என்ற செய்தி நமக்கு வருகிறது. இந்த நிலையிலே பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சர்வதேச அளவிலே சூடுபிடித்து வருகிறது. கிட்டத்தட்ட 150 நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிப்பதற்கு முன்வந்து விட்டது, அறிவித்தும் விட்டது. அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் பிரிட்டிஷுக்கு சென்று அவர் பல்வேறு வகையிலே பேசியும் கூட அவர் அங்கிருந்து புறப்பட்ட பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட, அதாவது ஜெர்மன் அரசாங்கமும் பிரான்ஸ் அரசாங்கமும் ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளும் பலஸ்தீனத்தை தனி நாடு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள் என்பதை, அந்த நல்ல செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வை கபூலாக்க வேண்டும், உண்மையாக்க வேண்டும். ஆனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு நிலையில் வாஷிங்டனில் அரபு நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ட்ரம்ப் கூட்டியிருக்கிறார். அதில் என்ன பேசியிருக்கிறார்கள் என்றால், பலஸ்தீனத்தை பற்றி பேசாமல் காசாவை பற்றி மட்டும் பேசி அந்த கூட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அரபுகளின் நிதி ஆதாரங்கள் அமெரிக்காவிலே குவிந்திருக்கிறது, அதை பாதுகாப்பதற்கான வழி என்ன என்பதையும் தலைப்பாக வைத்து, நீ பாலஸ்தீனத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, காசா மக்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பணம் எங்கிட்ட தான் இருக்குது, அதை பாதுகாக்கணும், அதுக்குண்டான வழி என்ன என்ற கவனத்தை, அவருடைய கவனத்தை திசை திருப்பி இருக்கிறார்கள் என்றால் என்னவென்று சொல்வது? முஸ்லிம் நாடுகள் உறுதியாக குரல் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிற அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தையும் இஸ்லாமிய நாட்டையும் பகுதியையும் பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கிற அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்திற்காக வேண்டி மௌனம் சாதிக்க வேண்டிய அல்லது கடுமையான எதிர்ப்பு குரலை கொடுக்காமல் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் சென்று விடுவார்களோ என்று ஒரு அச்சம் நிலவிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் எல்லாம் அந்த பலஸ்தீனத்திற்காக வேண்டி துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வேறு என்ன செய்ய முடியும்? தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா மிக முக்கியமான இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றி 1 மாத காலம் பலஸ்தீன மக்களுக்காக, குறிப்பாக கஸ்ஸா மக்களுக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக, அந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த நாட்டினுடைய வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த நாட்டை முழுமையாக கைப்பற்ற நினைக்கிற இஸ்ரேல் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக 1 மாத காலம் குனூத் ஓத வேண்டும், ஃபஜ்ரிலே குனூத் ஓத வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் ஒரு நாள் வியாழக்கிழமை நோன்பு வைத்து அன்றைய வெள்ளிக்கிழமை இரவிலே விசேஷமாக துஆ செய்து அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அது நம்முடைய கட்டாய கடமை, தார்மீக உரிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக வழிகாட்டியிருக்கிறார்கள். தங்களுடைய சஹாபாக்கள் இது மாதிரியான ஆபத்துகளை, நெருக்கடிகளை சந்தித்த பொழுது அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக குனூத் ஓதியிருக்கிறார்கள். குனூத்தினுடைய துஆவை ஓதியிருக்கிறார்கள். மக்காவிலே பலகீனப்பட்டு மதீனாவுக்கு வர முடியாத நிலையில் அவர்கள் அங்கு பிடித்து வைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹும்ம அஞ்சில் வலீத் இப்னு வலீத் என்ற அந்த துஆவிலே, யா அல்லாஹ் வலீத் இப்னு வலீதை நீ பாதுகாப்பாயாக. அதே மாதிரி அபூஜஹலுடைய ஒரு சகோதரர், அவரையும் நீ பாதுகாப்பாயாக. அதே மாதிரி இன்னொரு சகோதரருடைய பெயரை சொல்லி அவரையும் நீ பாதுகாப்பாயாக. மக்காவிலே பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குனூத்திலே துஆ செய்தார்கள். அதே போல நாமும் யா அல்லாஹ் பலஸ்தீனத்தில் காசாவில் பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக என்று தனித்தனியாகவும் சேர்ந்தும் துஆ செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த துஆவோடு நிறுத்தவில்லை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம உஷ்துத் வத்அதக, யா அல்லாஹ் அந்த யூதர்களை நீ கடுமையாக பிடிப்பாயாக என்று நாம் இப்பொழுது துஆ செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்களை அநியாயம் செய்யக்கூடிய அந்த காஃபிர்களுக்கு எதிராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கடுமையாக துஆ செய்திருக்கிறார்கள்.
ரஹமத்துல்லில் ஆலமீன் தான். அதே நேரத்தில் அக்கிரமம் அதிகமாக அவர்கள் செய்கிற பொழுது, அட்டூழியம் அதிகமாக புரிகிற பொழுது, அவர்களை தடுத்து நிறுத்துவதற்குண்டான எல்லா வழிகளையும் எல்லா முகாந்திரங்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று வருகிற பொழுது, ஒரு வகையில் ஆயுதத்தின் மூலமாக, போரின் மூலமாக, யுத்தத்தின் மூலமாக தடுப்பதோடு நில்லாமல் அவர்களுக்கு எதிராக துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு யா அல்லாஹ் கடுமையான பஞ்சத்தை நீ ஏற்படுத்துவாயாக, அல்லாஹும்ம ஜஅல்ஹா அலைஹா சினீன், அந்த காஃபிர்களுக்கு நீ கடும் பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக. கசினீன யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த மக்களின் மீது எப்படி 7 வருட காலம் கடும் பஞ்சத்தை ஏற்படுத்தினாயோ, அதை போல இந்த இஸ்ரேலின் மீது, இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் மீது, அமெரிக்கா உள்ளிட்ட அந்த பயங்கரவாத நாடுகளின் மீது கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை, பொருளாதார சிக்கல்களை யா அல்லாஹ் நீ ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த ஹதீஸின் அடிப்படையில் துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முஸ்லிம் காரிகளை, முஸ்லிம் அறிஞர்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டதற்கிணங்க சஹாபாக்களில் 70 காரிகளை, குர்ஆனுடைய அறிஞர்களை, குர்ஆனுடைய கிராத்தை, இல்மை, ஞானத்தை பெற்ற அந்த 70 சஹாபாக்களை குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக, இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் நம்பிக்கை துரோகத்தின் அடிப்படையில் அந்த 70 காரிகளையும் அவர்கள் அநியாயமாக ஏமாற்றி ஷஹீதாக்கி விட்டார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். அதை போல இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. எங்களுக்கு இது மாதிரி இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சஹாபாக்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்ட பொழுது, ஆசிப் இப்னு சாபித் என்ற சஹாபியனுடைய தலைமையில் ஒரு 6 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை, ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த 6 பேர் கொண்ட இந்த குழுவையும் வேறு ஒரு கூட்டத்தினர் ஏமாற்றி அவர்களை வழியிலேயே தடுத்து நிறுத்தி கொலை செய்து ஷஹீதாக்கி விட்டார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த கொடுமையான செய்தி பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே கிடைக்கிறது. தன்னுடைய சஹாபாக்கள், முஸ்லிம் அறிஞர்கள், குர்ஆனை நன்கு ஓதத் தெரிந்தவர்கள், குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதியை பெற்றவர்கள் 70 பேர் மற்றும் அந்த 6 பேர்களை அநியாயமாக துரோகச் செயலின் மூலமாக அழைத்து சென்று அவர்கள் கொலை செய்து விட்டார்களே என்ற வேதனை தாங்க முடியாமல் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹரா, 1 மாத காலம் அவர்கள் குனூத் ஓதினார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த காஃபிர்களுக்கு எதிராக அவர்களை சாபமிடுகிற வகையில் அல்லாஹும்ம லஅனுஹும், அல்லாஹும்ம லஅனுஹும், யா அல்லாஹ் அவர்களை நீ லஅனத் செய்வாயாக, அவர்களுக்கு அவருடைய சாபத்தை நீ இறக்குவாயாக என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலம் துஆ செய்தார்கள் என்றால் பெருமானாருடைய மனசை அந்த சம்பவம் எப்படி பாதித்திருக்கிறது என்பதை நாம் இந்த புகாரி ஷரீஃபினுடைய, முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். என் அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இதை மாதிரி இன்று நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், முஸ்லிம் தாய்மார்கள் பசி பட்டினியால் கொல்லப்படுகிற ஒரு அவஸ்தை போக, அநியாயமாக இஸ்ரேலுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கும் அவர்கள் பலியாகி வந்து கொண்டிருக்கிறார்கள். காசாவிலே லட்சக்கணக்கான பேர் இந்த வகையில் உயிர் துறந்திருக்கிறார்கள், அவர்களை ஷஹீதாக்கி இருக்கிறார்கள். மிச்சம் இருக்கக்கூடியவர்களையும் வெளியேற்றுவதற்காக அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அறிகிற பொழுது அல்லாஹ் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக என்று துஆ செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்கு நிலைநாட்டி, உலகத்திலே இருக்கிற முஸ்லிம்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதிர்க்க வேண்டிய கையால் எதிர்க்க முடியும் என்ற சக்தி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கையால் தடுக்க வேண்டும். முடியவில்லை என்றால் நாவால் அதை எதிர்ப்பு தெரிவித்து தடுக்க வேண்டும். அதுவும் உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஃபபி லிசானிஹி, அதாவது குறைந்தபட்சம் ஃபபி கல்பிஹி, மனசால் அதை வெறுக்க வேண்டும் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கேற்ப சக்தி உள்ளவர்கள்,
அதாவது அந்த 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 நாடுகளை எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு பலம் உள்ளவர்கள். அவர்கள் தங்களுடைய பலத்தை இப்பொழுது பிரயோகிக்கக்கூடிய ஒரு நேரமும் ஒரு காலகட்டமும் இப்பொழுது வந்திருக்கிறது. நம்மால் குறைந்தபட்சம் மனசால் வெறுத்து அவர்களுக்கு ஆதரவாக நாம் துஆ செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக காட்டிய அந்த பரிவு, அந்த கருணை நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி காட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. அமெரிக்கா அது கட்ட பஞ்சாயத்து நாடாக பல்வேறு மிரட்டல்களை விடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று அதனுடைய மிரட்டலுக்கு மதிப்பில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அது செல்லா காசாக மாறிக்கொண்டிருக்கிறது. வடகொரியாவின் மீது மிரட்டி பார்த்தது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் உனக்கு அடிபணிய முடியாது, அணு ஆயுதத்தை ஒரு இடத்திலே ஒப்படைக்க முடியாது என்று ரொம்ப தெளிவாக தைரியமாக அந்த வடகொரியாவுடைய அதிபர் சொல்லிவிட்டார். அதே போல ஆப்கானிஸ்தானை மீண்டும் மிரட்டும் வகையில் உங்களுடைய அந்த விமான தளத்தை, விமான படைத்தளத்தை எங்களிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் சொன்ன பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஆப்கானுடைய அதிபர் எங்கள் நாட்டினுடைய ஒரு அடி நிலத்தை கூட உங்களுக்கு தர முடியாது, பெக்ராம் விமானப்படை தளத்தை, அதில் தளத்தை அல்ல ஒரு அடி நிலத்தை கூட உங்களுக்கு தர முடியாது என்று மிக உறுதியாக சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வீரமிக்க தலைவர்களையும் பார்க்கிறோம். இன்று இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய அணுசக்தி திறன் உள்ள அந்த இடங்களை ஈரான் சுற்றி வளைத்து உள்ளே பக்கத்திலேயே சென்று படம் எடுத்து வெளிப்படுத்தி இன்று உங்களுடைய அணு ஆயுத தளம், உங்களுடைய அணு ஆயுதத்தினுடைய மொத்த படம் எங்கள் கையிலே இருக்கிறது என்று மிரட்டி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சில மாற்றங்களான செய்திகளும் போர் நிறுத்த செய்திகளும் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அல்லாஹ் அதை உண்மையாக்கி அந்த யுத்தத்தை நிறுத்தி முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. தனி பலஸ்தீன நாடு உருவாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று நாம் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்வானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா